இலங்கை கடற்பரப்பிலே ஒரு ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி அளிக்கப்பட்டது. இப்பொழுது மற்றொரு கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதில் இருக்கின்ற மாலுமிகள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அந்த கப்பல் இப்பொழுது பாதுகாப்பிற்காக திருகோணமலை துறைமுகத்துக்கு மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. இந்த கப்பல் நின்ற இடம் என்பது நிச்சயமாக காலியில் இருந்து மேற்காக சுமார் 40 கடல் மைல்களுக்கு மேல். இது அமெரிக்காவின் கடற்படையின் மிகப்பெரிய தளமான அல்லது அமெரிக்க கடற்படையின் ஆளுமை மிக்க அணுகுண்டுகளை வீசக்கூடிய B-2 விமானங்கள் தரித்து நிற்கின்ற காசியா டியாகோ என்கின்ற தீவை நேரடியாக பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த தீவில் உள்ளவர்களுக்கு இதனால் நிச்சயமாக ஆபத்து வரும் என்கின்ற ஒரு பயத்தில் அமெரிக்கா இவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த கப்பலில் அவ்வாறான ஏவுகணைகளை ஏவக்கூடிய சக்தி இருக்கின்றது. உண்மையிலேயே இவர்கள் கூட கபடமாகத்தான் அவ்வாறு அங்கே தரித்து நின்றார்களா என்கின்ற கேள்வி தற்பொழுது இந்த சூழ்நிலைகளை ஆராயும் பொழுது எழுகின்றது. தீவு என்பது மிகவும் மிகவும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்காவின் ஒரு கடற்படை தளம். அது அமெரிக்காவால் பிரித்தானியாவிடமிருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்ட அந்த குத்தகை ஏற்கனவே 2020 ஆண்டில் முடிந்துவிட்டது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது பிரித்தானிய உயர் நீதிமன்றம் கூடாது மொரிசியஸுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. பிரித்தானியா கூட அதனை ஆமோதித்திருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை மறுதளித்து இல்லை, பிரித்தானியா ஒரு விரோதமான செயலில் ஈடுபடுகின்றது, அந்த தீவை தாங்கள் தான் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இப்பொழுது இருக்கின்றது. இந்த அனுரதிசர குமாரநாயக்க எடுத்திருக்கிற முடிவு என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் சாணக்கியம் மிகுந்த ஒரு முடிவாகவும், அதே நேரம் அது எவ்வாறு என்று சொன்னால் ஈரானிய அரசுடனும் பேச்சுவார்த்தையை கதைத்து கப்பல் தளபதியுடனும் கதைத்து அனுமதிகளை பெற்று அவர்களை கப்பலில் இருந்து அப்புறப்படுத்தியதோடு கப்பலை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அந்த கப்பல் தரிப்பது இப்பொழுது திருகோணமலையை நோக்கி அந்த கப்பல் சென்றிருக்கின்றது. என்றால் கொழும்பு துறைமுகம் பல சரக்கு அல்லது இந்த பல்பொருள் வியாபார தன்மை சரக்கு பரிமாறலுக்கான பெரிய துறைமுகமாக இருப்பதால் அங்கே இந்த கப்பல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. இலங்கை மனிதாபிமான ரீதியில் அதில் உள்ள மாலுமிகளை காப்பாற்றி தங்களுடைய படைமுகாமில் வைத்திருப்பதுடன் நான் நினைக்கின்றேன் வெளிகந்த படைமுகாமிற்கோ அல்லது வேறொரு படைமுகாமிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். கப்பல் மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அமெரிக்கா என்பது நேரடியாக இதனை எதிர்க்கவில்லை. இந்த ஈழப் போர்க்காலத்தில் விடுதலை புலிகளின் கப்பல்களை தகர்ப்பதற்கான தகவல்களை அமெரிக்கா கொடுத்ததற்கான காரணங்கள் கூட அவர்களால் இந்த பிரதேசம் என்பது 24 மணித்தியாலமும் செய்மதி கண்காணிப்பில் இருந்து வருகின்ற பிரதேசம். வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சிகளை சந்திக்கின்றோம். இன்னும் கூட தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இலங்கை கடற்பரப்பிலே ஒரு ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி அளிக்கப்பட்டது. இப்பொழுது மற்றொரு கப்பல் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதில் இருக்கின்ற மாலுமிகள் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அந்த கப்பல் இப்பொழுது பாதுகாப்பிற்காக திருகோணமலை துறைமுகத்துக்கு மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதில் இருக்கின்ற சில விடயங்கள் ஆராயப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த கப்பல் தாக்குதலுக்கான காரணம் அல்லது இந்த கப்பல் இப்பொழுது இவ்வாறு இலங்கை அரசாங்கத்தால் அதில் உள்ள 208 மாலுமிகள் மீட்கப்பட்டு அந்த கப்பல் பாதுகாப்பாக திருகோணமலை துறைமுகத்திற்கு சென்று செல்லப்பட்டதற்கு சில நாங்கள் ஆராயாத காரணங்கள், இதுவரை நாங்கள் ஆராயாத காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று, இந்த கப்பல் நின்ற இடம் என்பது நிச்சயமாக காலியில் இருந்து மேற்காக சுமார் 40 கடல் மைல்களுக்கு மேல். இது அமெரிக்காவின் கடற்படையின் மிகப்பெரிய தளமான அல்லது அமெரிக்க கடற்படையின் ஆளுமை மிக்க அணுகுண்டுகளை வீசக்கூடிய B-2 விமானங்கள் தரித்து நிற்கின்ற காசியா டியாகோ என்கின்ற தீவை நேரடியாக பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது.
ஆஹா. அந்த தீவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள இந்த தூரம் என்பது 970 கடல் மைல்கள் அளவில் இருந்தாலும் ம். இந்த ஏவுகணைகள் மற்றும் இந்த கப்பலில் உள்ளவற்றால் அந்த தீவை நோக்கி தாக்குவது என்பது மிகவும் இலகுவாக இருக்கும். அந்த தீவு என்பது மிகவும் மிகவும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ம். அமெரிக்காவின் ஒரு கடற்படை தளம். ம். அது அமெரிக்காவால் பிரித்தானியாவிடமிருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்ட அந்த குத்தகை ஏற்கனவே 2020 ஆண்டில் முடிந்துவிட்டது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது பிரித்தானிய உயர் நீதிமன்றம் கூட அது மொரிசியஸுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ம். பிரித்தானியா கூட அதனை ஆமோதித்திருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை மறுதளித்து இல்லை, பிரித்தானியா ஒரு விரோதமான செயலில் ஈடுபடுகின்றது, அந்த தீவை தாங்கள் தான் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இப்பொழுது இருக்கின்றது. ம். அந்த தீவில் உள்ளவர்களுக்கு இதனால் நிச்சயமாக ஆபத்து வரும் என்கின்ற ஒரு பயத்தில் அமெரிக்கா இவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த ம். கப்பலில் அவ்வாறான ஏவுகணைகளை ஏவக்கூடிய சக்தி இருக்கின்றது. உண்மையிலேயே இவர்கள் கூட கபடமாகத்தான் அவ்வாறு அங்கே தரித்து நின்றார்களா என்கின்ற கேள்வி தற்பொழுது இந்த சூழ்நிலைகளை ஆராயும் பொழுது எழுகின்றது. ம். இதற்குரிய இன்னொரு காரணமும் என்னவென்று சொன்னால், இந்த ஆப்கானிஸ்தான், மத்திய கிழக்கு போன்றவற்றிற்கு இந்த டியாகோ காசியோவில் இருந்து பயணிக்கின்ற பொழுது இதுதான் அவர்களுடைய கடல் பாதை. அவர்களுடைய கடல் பாதை நாசகாரி கப்பல்கள் செல்வதற்கோ அல்லது பொருட்களை ஏற்றி செல்கின்ற கடற்படை கப்பல்கள் என்பன செல்வதற்கோ இதுதான் அவர்களுடைய கடல் பாதை. ம். எனவே தங்களுடைய கடல் பாதையில் இவ்வாறு ஒரு ஈரானிய கப்பல் நிற்பது தங்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்பதற்காக அவர்கள் இந்த முன்மாதிரியான கபடமாக இந்த நீர்மூழ்கி மூலம் அந்த கப்பலை மூழ்கடித்த நிகழ்வு என்பது இடம்பெற்றிருக்கலாம். ம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த அனுராதிசர குமாரநாயக்கா எடுத்திருக்கிற முடிவு என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் சாணக்கியம் மிகுந்த ஒரு முடிவாகவும், ம். அதே நேரம் அது எவ்வாறு என்று சொன்னால் ஈரானிய அரசுடனும் பேச்சுவார்த்தையை கதைத்து கப்பல் தளபதியுடனும் கதைத்து ம். அனுமதிகளை பெற்று அவர்களை கப்பலில் இருந்து அப்புறப்படுத்தியதோடு கப்பலை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து அந்த கப்பல் தரிப்பது இப்பொழுது திருகோணமலையை நோக்கி அந்த கப்பல் சென்றிருக்கின்றது. என்றால் கொழும்பு துறைமுகம் வந்து பல சரக்கு அல்லது இந்த பல்பொருள் வியாபார தன்மை சரக்கு பரிமாறலுக்கான பெரிய துறைமுகமாக இருப்பதால் அங்கே இந்த கப்பல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்றது. ம். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையின்படி இது ஒரு சாணக்கியமான முடிவு என்று கூறுவதற்கு காரணம் அமெரிக்காவிற்கும் இப்பொழுது தங்களுடைய பாதையில் உள்ள பயம் இல்லாமல் போயிருக்கும். ம். அதனை விடவும் தங்களுடைய இந்த தங்களுடைய தளம் இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில் 970 மைல்கள் கடல் மைல்கள் என்பது ஒரு பெரிய தூரமாக இருக்கலாம். அது ஒரு கடல் பயணத்தின் பொழுது. பொழுது. ஆமா. ஆனால் ஒரு ஏவுகணைக்கு அது ஒரு எடுக்க போகக்கூடிய நேரங்கள் என்பது மிகவும் இலகுவானது. அல்லது ஒரு விமான பயணத்திற்கு அது சுமார் 1.5 அல்லது 1 மணித்தியாலே சென்று விடக்கூடிய தூரம், 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியால் சென்று விடக்கூடிய தூரம். ஆமா. எனவே அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த அமெரிக்கா எடுத்திருக்கணும் என்று நான் நம்புகின்றேன் என்று சொன்னால் அந்த தன்மைகளை ஆராயும் பொழுது ம். இதற்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்த செய்தியும் இருக்கின்றது. என்னவென்றால் இந்த பிப்ரவரி 22ஆம் 21ஆம் திகதிகளில் ம். அமெரிக்காவின் இந்த பசிபிக் கட்டளை மையத்தின் தளபதி ம். இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். ம். அவர் அந்த விசாகப்பட்டினம் விஜயத்தோடு ஒத்ததாகத்தான் அது இடம்பெற்றிருந்தாலும் ஆமா. அவர்களுடைய விஜயத்தின் பொழுது அவர் இந்த விடயங்கள் என்பன சில வேளைகளில் அவர்கள் முன்கூட்டியே ஆராய்ந்த ஒரு விடயமாக இருக்கலாம். அவ்வாறு இவர்கள் அந்த முன்கூட்டியே ஆராய்ந்து அல்லது இலங்கை அரசின் நாடி பிடிப்பை அறிவதற்காக இவ்வாறான ஒரு விஜயத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம். அந்த விஜயத்தின் பொழுதுதான் இது நடைபெற்றிருக்கலாம் என்று நம்புகின்றேன் என்று சொன்னால் இந்த அவர்களுடைய அனுமானிப்பு அல்லது அவர்களுடைய நாடி பிடிப்பு என்பது அவ்வாறான ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். அத்தோடு இந்த அமெரிக்கா கூட இப்பொழுது இந்த இலங்கை எடுத்த நடவடிக்கை குறித்து அது நேரடியாக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. ஆனால் அது இந்த நடவடிக்கையை அவதானித்திருக்கின்றது. அவர்களுக்கு உள்ளக தகவல் பரிமாற்றங்கள் சில வேளைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இலங்கை இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. இலங்கை மனிதாபிமான ரீதியில் அதில் உள்ள மாலுமிகளை காப்பாற்றி தங்களுடைய படை முகாமில் வைத்திருப்பதுடன் நான் நினைக்கின்றேன் வெளிகந்த படை முகாமிற்கோ அல்லது வேறொரு படை முகாமிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள்.
கப்பல் மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அமெரிக்கா என்பது நேரடியாக இதனை எதிர்க்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு ஏற்பட இருந்த இன்னொரு பாதிப்பு அல்லது ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதால் அது நிச்சயமாக இந்த விடயத்தை அவதானமாக பார்க்கின்றதை தவிர, ஆனால் இதனை எதிர்க்கவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இராணுவ நடவடிக்கை என்பது ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்திருந்தாலும் இந்த கடற்பகுதி என்பது அவர்களுக்கு முக்கியமானது. குறிப்பாக இந்த ஈழப் போர்க்காலத்தில் விடுதலை புலிகளின் கப்பல்களை தகர்ப்பதற்கான தகவல்களை அமெரிக்கா கொடுத்ததற்கான காரணங்கள் கூட அவர்களால் இந்த பிரதேசம் என்பது 24 மணித்தியாலமும் செய்மதி கண்காணிப்பில் இருந்து வருகின்ற பிரதேசம். எனவே அந்த பிரதேசத்தில் ஒரு கப்பல் சென்று வேறு இடத்திற்கு செல்லாமல் நடுக்கடலில் தரத்து நிற்பது மற்றும் ஒரு புள்ளியை நோக்கி ஆழ்கடலுக்கு சென்று மீண்டும் வருவது போன்றே அவர்களுக்கு உடனடியாகவே ஒரு ஐயத்தை கொடுக்கும். எதற்காக இந்த கப்பல் குறிப்பாக ஒரு கப்பல் 40 கிலோமீட்டரில் போகின்றது என்று சொன்னால், அதாவது கடல் மைல் வேகத்தில் போகின்றது என்றால் அது குறிப்பிட்ட ஒரு 10 மணி நேரத்தில் 400 மைல்கள் கடல் மைல்கள் கடந்திருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த கப்பல் ஒரு 100 அல்லது 200 கடல் மைலுக்கு மீண்டும் சுற்றி கொண்டிருக்குமாக இருந்தால் அவர்கள் அதனை கண்காணித்து அவ்வாறான தகவல்களை வழங்குவதுதான் அவர்களுடைய தேவையாக இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு அப்பொழுது ஆப்கானிய போர் பெருமளவில் நடந்து கொண்டிருந்தது. ஆப்கானிற்கான பயண பாதை மற்றும் இந்த கேரியர்ஸ், அதாவது இந்த தாங்கிகள், அதாவது விமான தாங்கிகளின் பயணங்கள் கூட இந்த கடற்பகுதியால் தான் நடந்து கொண்டு இருந்தது. குறிப்பாக இந்த கடற்பகுதியால் அவர்களுடைய பயணங்கள் இடம்பெறுகின்ற பொழுது முன்கூட்டியே இந்த கடற்படை கப்பல் தொகுதியில் உள்ள ஹெலிகாப்டர்கள் சுற்றி பறப்பதுடன் அவர்களுடைய ரேடார் மூலம் அவதானிக்கப்பட்டு சிறு படகுகளோ வேறு கப்பல்களோ நின்றால் தங்களுடைய கப்பல் அந்த பாதைக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது 2 மணி நேரத்திற்கு முன்போ எச்சரிக்கை விடுத்து அந்த கப்பல்களை பல மைல்களுக்கு அங்கால் நகர செய்துவிட்டுத்தான் அவர்கள் வருவது வழக்கம். அதனை அவர்கள், அதாவது இந்த கடல் மாலுமிகளை பொறுத்தவரையில் அது ஒரு திருவிழாவை பார்த்த மாதிரி இருக்கும் என்று கூறுவார்கள். அவ்வாறான ஒரு பயண பாதை அது. அவ்வாறாகத்தான் இவர்களது பயணம் இருக்கும் அந்த பாதையினூடாக. எனவே அவ்வாறான இடத்தில் இவ்வாறாக தரித்து நிற்கின்ற கப்பல்கள் அவதானத்தை பெறும். அவ்வாறு இந்த ஈரானிய கப்பல் கூட இந்த விசாகப்பட்டின பயிற்சியின் பின்னர் இந்த பகுதியில் தரித்து நிற்பது என்பது அவர்களுடைய கண்காணிப்புகள் அகப்பட்டிருக்கலாம். அதன் பொழுது அவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சிந்தித்திருக்கலாம், அதனால் தாக்கி இருக்கலாம். ஆனால் அதற்காக தாக்குதல் என்பது நியாயப்படுத்த முடியுமா என்றால் இல்லை. என்றால் சர்வதேச கடற்பரப்பில் அல்லது இலங்கைக்கு சொந்தமான, அதை சர்வதேச கடற்பரப்பு என்று கூற முடியாது. என்றால் அந்த கடற்பரப்பு என்பது இலங்கைக்கு சொந்தமானது. எவ்வாறு சொன்னால் அது அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் எனப்படுகின்ற பிரத்யேகமான பொருளாதார கடல் வலயம். முதல் 20 மைல்களும் இலங்கை நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடலாக கண்காணிக்கப்படும். அதற்கு பிறகான பகுதி என்பது வர எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் என கூறப்படும். அவ்வாறுதான் நான் நம்புகின்றேன் கமல். ஆமாம், நன்றி சுரேஷ் தர்மா. மிக விளக்கமாக பல விடயங்களையும் சுட்டிக்காட்டி ஒரு தகவலை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.